வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி கண்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். என்னன்னா என் சேனலுக்கு எப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தா நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் இன்னைக்கு டேட் என்னன்னா 18/1/2021. ஸோ ஜனவரி 18/1/2021 தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நாள் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வரணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணணும்? ஒரே சிம்பிள் தான், ஒரே வார்த்தை சொல்லலாம், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும் இல்லையா? ரெகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு ஒரு 7 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 8 மந்த், அதுக்கப்புறம் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் வந்து பார்த்தா ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா 4000 அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அப்போலாம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. நீங்கள் 1000க்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் 4000 வாட்சர்ஸ் முக்கியமாக அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமாக. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா நீங்கள் 3 மினிட்ஸ் போட்டால் தான் உங்கள் வீடியோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டைம் அப்படிங்கிற விஷயம் ஏறும். ஸோ இப்போயும் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த வாட்ச் ஆர். அப்படி தான் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலும் ஓகே. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹவர்ஸோட முக்கியத்துவம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படின்னா நானும் அப்படி தான் வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படாது. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு என்னன்னா யூடியூப்ல நீங்கள் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது யூடியூப்ல வந்து உங்களுக்கு இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் 4000 ஹவர்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணேன், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் என்னோட வீடியோலாம் இப்போ போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். 4 நிமிஷத்துக்கு மேலே தான் என்னோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதா இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போகிறேன். 4, 5 அதுக்கப்புறம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வரும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம போடும்போது தான் நம்ம வீடியோவை அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஏற ஆரம்பிக்கும். நீங்கள் வீடியோ போடுறீங்க, ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டாலும் 4 மாதம் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. ஆக்சுவலி ஏன்னா உங்கள் சேனல் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத பொறுத்து தான். மெயினான விஷயமே அதே தான். உங்கள் சேனலோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறது தான். சப்போஸ் இப்போ என் சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டெக் சேனல் அப்படின்னா நீங்கள் டெக் சேனலில் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன, மினிமம் நீங்கள் 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட்டால் மட்டுமே தான் டெக் சேனலில் உங்களுக்கு ஒரு வியூஸ் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 20 வியூஸ் 30 வியூஸு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யூடியூப்லேயே கஷ்டமான கேட்டகரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெக் கேட்டகரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிளாக் சேனலோ இல்லை வேறு எந்த சேனல் நீங்கள் டெக்கை தவிர டெக்கும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் சம்மந்தமாக போடுற வீடியோஸ். ஸோ இந்த 2 சேனலை தவிர நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் சேனல் வச்சுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ஈஸியாக க்ரோ ஆகிடும். நீங்கள் போகிற அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போக சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு டெக் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் 6 மாதம் வீடியோ போட்டே தான் ஆகணும். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் போட்ட வீடியோலாம் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக் சேனல். ஸோ நீங்கள் வந்து டெக் சேனலில் 6 மாதம் தொடர்ந்து வீடியோ போட்டால் தான் வளரும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய கண்டென்ட், குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போடுறீங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். என் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 7 மந்த்ஸ். ஸோ என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மந்த்ஸ் நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர். அதான் என்னன்னா உங்கள் சேனலில் நீங்கள் முதல்ல வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ போட்டிங்கன்னா நிறைய வியூஸ் வரும். செகண்ட் வீடியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் வியூஸ் கம்மியாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூஸே வராது. நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வியூஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வியூஸ் போனால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்ம் வியூஸ் போகாது. எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடுற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் 6வது மாதமும் 7வது மாதம் கடைசி 2 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூஸும் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் போட வேண்டிய வீடியோஸில் எந்த மாதிரினா அப்போதைக்கு ட்ரெண்டில் எந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படி அதான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்து வீடியோவாக போடணும். நீங்கள் பழைய விஷயத்தையே எடுத்து வீடியோவாக போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர முடியாது. சேனலுக்கு எதானா இந்த ஓவரால் வாட்ச் டைம் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 28 டேஸில் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்துருக்கு அப்படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாலே போதும் உங்கள் சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ உங்கள் சேனல் க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த வாரத்துக்கு ஒரு டைம் வீடியோ போட்டாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வீடியோ போட்டாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ 4 வீடியோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரெகுலராக உங்களால் போட முடியல அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம். பட் அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒன் டைம் பிரேக் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தான் இல்லைனா உங்கள் சேனலோட வியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் மேலே வரும். அது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வியூஸ் மேலே வீணாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் வியூஸ் உங்கள் சேனலில் வியூஸ் ஏறுதா அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இல்லை ஒருத்தர் உங்கள் சேனல் பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டாங்க. வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வாட்சர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வீடியோ போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பேச ரொம்ப போர் அடிக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தே அப்படின்னா நன்றி. வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிக்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.